ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள். அன்புள்ள மணவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கவி பேரரசு வைரமுத்தவர்களை, கழக பொருளாளர் சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களை, துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களை, கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களை, டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளை, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை, தொடக்கத்தில் உரையாற்றி சட்டமன்ற பணிக்காக விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி அவர்களை, மாவட்ட செயலாளர் மாசு அவர்களை, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களை, மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை, மணமக்களுடைய பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் என்று அழைப்பது உண்டு. ஆனால் முறைப்படி பார்த்தால் நான் அவரை அத்தான் என்று தான் அழைக்க வேண்டும். ஆனால் நான் மட்டுமல்ல, என்னுடைய அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும், முரசொலி மாறனவர்களாக இருந்தாலும், முரசொலி செல்வமராக இருந்தாலும், நம்முடைய இயக்குனர் அமிர்தமாக இருந்தாலும், அவர்களை எல்லாம் நாங்கள் அண்ணன் அண்ணன் என்று அழைத்து பழக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உரிமையோடு உறவோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இன்று அண்ணன் அமிர்தம், அதேபோல் அக்கா திருமதி வசந்தா, அவருடைய பேத்தி டாக்டர் சதீஷ்குமார், டாக்டர் கலைச்செல்வி ஆகியோருடைய மகள் டாக்டர் இலக்கியா அவர்களுக்கும், நினைவில் வாழக்கூடிய கோபாலன் ரஞ்சம்மா அவருடைய பேரன் திரு கும்மி திருமதி ரூபா அவருடைய மகன் மணமகன் டாக்டர் கிரிதரா அவர்களுக்கும் மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கலைஞருடைய குடும்பம் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இது கலைஞருடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கோபாலபுரத்தினுடைய குடும்பம் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு நாங்கள் ஒற்றோடு உறவோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம். திரு அமிர்தம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞருடைய சகோதரியுடைய மகன், அதாவது என்னுடைய அத்தை மகன் அமிர்தம் அவர்கள். அதேபோல் இன்னொரு சகோதரி, தலைவர் இன்னொருடைய சகோதரியுடைய மகன்கள் தான் முரசொலி மாறன், முரசொலி செல்வம். ஆக இந்த மூன்று பேரும் தான், அது நானாக இருந்தாலும் சரி, அழகிரி அவர்களாக இருந்தாலும் சரி, மூகா முத்து அவர்களாக இருந்தாலும் சரி, தம்பி தமிழரசு அவர்களாக இருந்தாலும் சரி, செல்வியாக இருந்தாலும் எங்களை எல்லாம் அவர்கள்தான் வளர்த்தார்கள். பெற்றவர்கள் தலைவர் கலைஞராக இருந்தாலும், தயாரம்மையாக இருந்தாலும், வளர்த்தவர்கள் இந்த மூன்று பேரும் தான். இந்த மூன்று பேரும் தான் நாங்கள் என்ன படிக்கிறோம், எந்த கல்லூரிக்கு செல்லுகிறோம், எந்த பள்ளிக்கு செல்லுகிறோம், என்ன தொழில் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு அறிவுரைகளை, ஆலோசனை வழங்கியவர்கள். நான் முரசொலி மாணவர்களை பொறுத்தவரையில பட்டும் விடாமல் இருப்பார். முரசொலி செல்வங்களை பொறுத்தவரையில ரொம்ப சாந்தமாக, எதை பற்றியும் கவலைப்படாமல், ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்து விடுவார். அவ்வளவு சாதகமாக எங்களுக்கெல்லாம் இருப்பார். ஆனால் அமுதம் அப்படி இருக்க முடியாது. ரொம்ப கண்டிப்பானவர். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், என்னை அடித்து இருக்கிறார், இந்த கன்னத்தில் என்னை அடித்து இருக்கிறார். நான் பல முறை அதை எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு கண்டிப்பானவர், அடித்து வளர்த்தவர் அமிர்தம் அவர்கள்.
ஆக அப்படிப்பட்டவுடைய பேத்திக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழாவிலே கலந்து கொள்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே சகோதரர் ராஜா அவர்களுடைய குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். நான் அதிகமாக அந்த பிரச்சனைக்கு போக விரும்பல, அரசியலாக்க விரும்பல. இது ஒரு குடும்ப விழாவாக இருக்கிற காரணத்தால் நான் அதிகம் அரசியலுக்கு செல்லல. ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள், இன்றைக்கு அமிர்தனுடைய மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் 2 பேரும் டாக்டர்கள். அதே இன்றைக்கு பேத்தி இலக்கியாவுக்கு திருமணம், அவரும் டாக்டர். அவர் மணமகனாக கரம் பிடித்திருக்கக்கூடியவர் கிரிதரா, அவரும் டாக்டர். ஆகவே ஒரு டாக்டர் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இது. டாக்டர்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்கணும், இது போன்ற படித்தவர்கள் பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி பூத்தாமாக தான் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்தி புத்த மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பட்டதாரியா இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து கொள்ளக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்துணராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு இலக்கியாவாக இருந்தாலும் டாக்டர் கிரிதராவாக இருந்தாலும் நான் அதிகமாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். எப்படி கலைஞர் தன்னுடைய குடும்பத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பேத்திகளுக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி இருக்கிறார்களோ, அதே போல நம்முடைய அமிர்தனுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழாவை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களை நான் அன்போடு கேட்க விரும்புவது, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டு, வாழ்க மணமக்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக, நாட்டிற்கு தொண்டராக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.